வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கால பைரவர் அப்படின்னா யார், எப்படிப்பட்டவர், அந்த அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணலாம், நமக்கு என்றைக்கு அந்த கால பைரவர் பூஜை பண்ணலாம், அவருக்கு பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் நடக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நார்மலாகவே அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் பூஜை பண்ணுறது சிறப்பு. அதுவும் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா கால பைரவர் உருவான நாள் தேய்பிறை. அதுலேயும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிறை அன்னைக்கு தான் அவர் உருவான நாள், சிவபெருமான் படைத்தது. அந்த நாள் பைரவர் அஷ்டமினே பேர், கால பைரவர் அஷ்டமினே பேர். அன்னைக்கு, அதாவது அந்த நாள் என்னைக்கு தெரியுங்களா, இந்த மாதம் இப்போ வரக்கூடிய சனிக்கிழமை 23ஆம் தேதி அன்னைக்கு கால பைரவர் அஷ்டமி. இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். இந்த கால பைரவரை சிவபெருமான் தான் உருவாக்கியிருக்காரு. எதற்காகனா பிரம்மனுடைய அகங்காரத்தை அடக்குவதற்காக. அந்த உருவாக்கின நாள் தான் கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு உருவாக்கியிருக்கார். அதனால இது சிறப்பு. இவரோட தன்மை எப்படிப்பட்டதுன்னா, நவ கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியவர் தான் கால பைரவர். அதனால தான் கால பைரவர் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. காலம்னா நேரம், நேரத்தை தாண்டக்கூடியவர், நேரத்தையே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கால பைரவர். கால பைரவர் அஷ்டமி. இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். சரி, இந்த நாள் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலாம்? சாதாரணமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க. நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், திருப்ப கொடுக்க முடியல. இந்த மாதிரி கடன் தொல்லைகள் இருக்குது. நான் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன், கார் லோன் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக டெவலப் பண்ண லோன் வாங்கியிருக்கேன், திரும்ப கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சீக்கிரமாக அது நிறைவேறுவதற்கு கால பைரவர் கோயில் போங்க. சாயங்காலம் 6 மணிக்கு, அந்த மாதிரி சாயங்காலமாக போங்க, 6 மணிக்கு மேலே கூட போங்க. போயிட்டு 5 விளக்கு ஏற்றுங்க, பஞ்சபூத விளக்கு ஏற்றணும். 5 அகல் விளக்கு புதுசாக வாங்கிக்கோங்க. அந்த 5 அகல் விளக்கையும் தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, புது விளக்காக இருக்கட்டும். திரி எடுத்துக்கோங்க, 5 எண்ணெய் எடுத்துக்கோங்க, தனித்தனியாக எடுத்துக்கணும், எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், இந்த 5 எண்ணெயும் தனித்தனியாக பாட்டில் எடுத்துக்கோங்க, பாக்ஸில் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கால பைரவர் கோயில் போயிட்டு விளக்கேற்றுற இடத்துல ஒரு தட்டு மாதிரி இருந்துச்சு, தட்டில் வச்சுக்கோங்க. அந்த 5 விளக்கையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 டைரக்ஷனில் ஏற்றுங்க. 5 டைரக்ஷனில் சுற்றி வச்சுட்டு திரி போட்டு ஒன்றுத்துலேயும் ஒன்று தான் ஊற்றணும். இப்போ நெய் ஊற்றுறீங்கன்னா நெய் மட்டும்தான் அந்த விளக்கில் ஊற்றணும். ஒன்றுத்தில் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்களா, நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். இதை 5 விளக்குலையும் தனித்தனியாக ஊற்றிட்டு ஏற்றி வைங்க. இந்த பஞ்ச விளக்கு 5 எண்ணெயில் ஏற்றுவீங்க பாருங்கள், விளக்கு ரொம்ப சிறப்பானது. நிறைய விஷயங்களுக்கு ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ அடுத்தது, எனக்கு செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க, கண் திருஷ்டி அதிகமாக படுது, நான் பிஸ்னஸில் என்னென்னமோ பண்ணுறேன், சாதாரண வாழ்க்கையில் முன்னேறணும் ட்ரை பண்ணுறேன், எனக்கு செய்வனை செஞ்சு வச்சுருக்கேன், அடுத்த லெவலில் என்னால் முன்னேற முடியல. இந்த மாதிரி செய்வினை பிரச்சனைகள் இருந்தால் பூசணிக்கால விளக்கேற்றுங்க. இந்த வெண் பூசணி கிடைக்குங்க, வெண் பூசணியை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் லைட்டாக சுரண்டிட்டு எண்ணெயை ஊற்றி, அது எந்த எண்ணெய் தெரியுமா, முடிஞ்சளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு, நல்லா திக்கான திரி போட்டு 2, ஒரு பூசணிக்காய் 2ஆக கட் பண்ணிட்டீங்களா, 2 பூசணிக்காய் இருக்கும், குட்டி குட்டியாக கூட வாங்கிக்கோங்க, போதும். வாங்கிக்கிட்டு அதில் சைடில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதில் விளக்கேற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்யப்பட்ட செய்வினைகள், தீய சக்திகளுடைய பாதிப்புகள், சிலருக்கு வயிற்றுக்குள்ளே மருந்து வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி மருந்து வெளியில் வர்றதுக்கான எல்லா விஷயத்துக்கும், இந்த தேவையில்லாத சக்திகளெல்லாம் நம்மளை விட்டு விலகுவதற்கும், நம்ம வீட்டில் இருக்க, நம்ம கடையில் இருக்க, நம்ம பிஸ்னஸ் இடத்துல இருக்க, நம்ம ஆஃபீஸில் எங்கே இருந்தாலும் அது விலகுவதற்கு பூசணிக்கால தீபம் ஏற்றுங்க. இந்த தீய சக்திகள் விலகிவிடும். எனக்கு என்னமோ தெரியலங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு, மனசும் கஷ்டமாக இருக்குது, என் வாழ்க்கையும் கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது, அது சரி பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்குறீங்களா, மிளகு தீபம் ஏற்றுங்க. அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதில் கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க, திரி ஏற்றி வச்சு அதில் விளக்கேற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள், உங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எப்போ? சாயங்காலம். எந்த இடத்துல? பைரவர் கோயிலில், கால பைரவர் கோயிலில். இதை செஞ்சீங்கன்னா சூப்பராக நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் கால பைரவர் கோயில் இல்லை,
நான் இங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும், என்னால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போக முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது, நீங்கள் வீட்டிலையே உக்காந்து மனசார காலபைரவர் கூப்பிடுங்க. காலபைரவர் ஸ்தோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், காலபைரவர் மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா அவரோட பேர் இருக்குது பாருங்கள், காலபைரவர், ஓம் காலபைரவா போற்றி, இதுவே போதுங்க. காலபைரவா போற்றிங்கிறது நாம மந்திரம், நாமம்னா அவரோட பேர். அப்போ காலபைரவா போற்றின்னு மனசார வேண்டிக்கிட்டு மனசார சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வச்சுட்டு, இல்லை வாய் திறந்து கூட சொல்லிக்கிட்டே சொல்லிவிட்டு அதுக்கான உங்களுக்கு என்ன வேணுமோ விளக்கேற்றுங்க. இப்போ சிலர் சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குது, செய்வன பிரச்சனை இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ தனித்தனியாக விளக்கேற்றுங்க, எல்லா விளக்கும் ஒன்றா சேர்த்து ஏற்றாதீங்க. எல்லா விளக்கும் ஒரே இதில் ஏற்றலாமான்னு கேட்டால் ஒரே நாள் அன்றைக்கி ஒரே நாள் ஏற்றலாம். ஒரு தட்டில் 5 விளக்கு தனியாக வச்சுருக்கீங்க, இன்னொரு தட்டில் பூசணிக்காய் வச்சு விளக்கேற்றிட்டு இருக்கீங்க, இன்னொரு தட்டில் மிளகு விளக்கு ஏற்றுறீங்க. சரி, இப்போ என்னோடய வாழ்க்கை செழிப்பாக மாறணும், சிறப்பாக மாறணும். அதுக்கு என்ன பண்ணுறது, செல்வ செழிப்போட வரணும். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு விளக்கேற்றுங்க. அதுக்கு என்னங்க விளக்கேற்றுறது, நார்மலாக அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரே நமகன்னு நாம மந்திரமே சொல்லுங்கள், போதும். சரிங்களா? இப்போ அதுக்காக நான் புக் எடுத்து படிக்கிறேன், நான் வார்த்தையெல்லாம் தப்பாக வருது, எனக்கு படிக்கக்கூட முடியலைங்க, எனக்கு மந்திரம்லாம் சரியாக தெரியலங்கன்னு அதெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க. நான் பேர் தெரியும்ல, அவரோட நாம மந்திரம் ரொம்ப வலிமை அதிகம். ஸோ அதனால் நமக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க. வரக்கூடிய காலபைரவர் அஷ்டமி அன்னைக்கு இதெல்லாம் செய்யுங்க, சொல்லி கொடுத்தது செய்யுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கான விளக்கேற்றுங்க. மனசார மனமுறிய அவர் ப்ரே பண்ணிக்கிட்டு விளக்கேற்றுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். பக்கத்தில் கோயில் இருந்தால், காலபைரவர் கோயில் இருக்குன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. இல்லை காலபைரவருக்குனே தனியாக கோயில் இருக்க பாருங்க. இது சில சிவன் கோயிலில் காலபைரவர் வச்சுருப்பாங்க, நீ பூஜை பண்ணுவாங்க. காலபைரவருக்குனே கோயில் இருக்கா, அங்கே முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இல்லையா வீட்டில் உட்காந்து செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் எந்த இடத்துல செஞ்சாலும் மனமுறி மனசார செய்யும்போது அதற்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன்.